ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். உங்களுக்கு இம்யூனிட்டி அதிகரிக்க, நிறைய பேர் இம்யூனிட்டி அதிகரிக்கணும்னா ஜூஸ் குடிப்போம். ஒரே ஜூஸை டெய்லி குடிச்சாலும் போர் அடிச்சிடும் இல்லையா? அப்படி ஹெல்த்தியான 7 வகையான ஜூஸ் நீங்க 7 நாள் பிளான் பண்ணி குடிக்கலாம். 7 நாள் 7 ஜூஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க குடிக்கக்கூடிய ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய்ங்க. நெல்லிக்காய் தான் எல்லாரோட பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். உங்களுடைய இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை கட்டாயம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கணும். அடுத்து இரண்டாவது முக்கியமானது பீட்ரூட். யாருக்கெல்லாம் ரத்தம் குறைவா இருக்கோ இல்ல டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ நீங்க பீட்ரூட் ஜூஸ் கட்டாயமாக குடிக்கலாம். அடுத்து மூன்றாவது முக்கியமான ஜூஸ் என்னன்னா வெள்ளரி. இந்த வெள்ளரி ஜூஸ் எப்படிங்க குடிக்கிறது? ரொம்ப சிம்பிள்ங்க. வெள்ளரிக்காயோட மேல இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளரிக்காயோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்து நல்லா அரைச்சு இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வாங்களேன். ஸோ வெள்ளரிக்காய் ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால உடல், அதாவது கட் ஹெல்த்துக்கு நல்லது, கண் எரிச்சலும் நமக்கு குணமாகும். நான்காவது முக்கியமான ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளைங்க. மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் ஹார்ட் ஹெல்த்துக்கு, லிவருக்கு, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தவறாமல் வாரம் ஒரு முறை நீங்கள் மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். அடுத்து ஐந்தாவது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப நல்லதுங்க. இது டெய்லி நீங்கள் ஒரு முழு ஆரஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை இதை ஜூஸாக நீங்கள் குடித்தாலும் விட்டமின் சி, ஸோ நம்மளுடைய நுரையீரல் வலிமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆறாவது அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு திராட்சைங்க. தவறாமல் இதை வாரம் ஒரு முறையாவது குடிங்க. நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் நிறைய பேருக்கு ஆர்ட்ரிஸ் சுருக்கம் இருக்கும், இல்லை ஆர்ட்ரிஸில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு நீங்கணும் அப்படின்னா நீங்கள் திராட்சையை தாராளமாக குடிக்கலாம். அடுத்து ஏழாவது முக்கியமான ஒரு ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முலாம்பழம். இந்த முலாம்பழம் இந்த சீசனில் நிறையவே கிடைக்குங்க. இந்த முலாம்பழம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக, இதில் எந்த ஸ்வீட்டுமே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த முலாம்பழம் ஜூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுதும் உடலில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சம்மர் டைமில் நமக்கு இது உடல் உஷ்ணமாகாமலும் தடுக்குது. ஸோ தவறாமல் 7 நாள் இந்த 7 ஜூஸை ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.